ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருக்கட்டும் அனிமே சேனல் ஸ்டார் அனிமே. டுடே நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா த்ரோன் ஆஃப் சீல் சீசன் 1 எபிசோட் 6 தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போ தான் இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட்லாம் போட்டிருக்கேன். செக் பண்ணுறது இது பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் நாளில் போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ அவங்க அம்மா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்றேங்கிறத தெரியப்படுத்திருப்பான். ஸோ அப்பாவுமே மனசு உடஞ்சி இதுக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் அதே நேரத்தில் ஹீரோ இதுக்கப்புறம் நான் நைட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக அவங்க அப்பாவுமே அவர் ரிங்கில் இருக்கிற சீக்ரெட் டெக்னிக் நிறைய ஹீரோக்கு கொடுப்பாரு. ஸோ இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்கார்பியன் மான்ஸ்டரை பற்றி சொல்லணும்னா இதோட தோலும் அதோட பாலும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதுக்குமே வீக்னஸ் இருக்குது. அதுதான் அதோட வயிறுன்னு அப்பா சொன்னது ஹீரோ யோசிச்சு அதை அட்டாக் பண்ணுறான். ஸோ இப்போ இவரோட பிளான் என்னன்னா அதோட வயிறு அட்டாக் பண்ணுறது தான். ஸோ உன்னை பார்க்காமலே சண்டை போடணுமான்னு ஹீரோ கண்ணை மூடி அவன் கேபிள் எடுத்த அந்த ப்ராக்டிக்ஸ் வச்சு தப்பிக்க பார்க்குறான். அவ்வளோதானு இந்த பசங்களாம் பார்க்கவும் டீச்சரோட ட்ரைனிங் இல்லைன்னா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ நினைக்கவும் இவனுங்களுமே ஹீரோ கிட்ட வந்து உனக்கு ஏதோ ஆகலையானு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோமே பரவாயில்ல நான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அப்படிங்கவும் கூட இருக்கிற மற்ற பசங்களுமே நம்ம ஹீரோவை ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. ஆனால் இது அந்த பையனுக்கு கவலையாயிருது. நீ கொஞ்ச நாள்லயே இவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிருக்க, ஆனால் நான் இன்னும் எதுவுமே பண்ணலையேன்னு இந்த பையன் சோகத்தில் இருக்கவும் நம்ம ஹீரோவுமே அவனை நோட் பண்ணுறான். இருந்தாலும் ஹீரோ கூட இருக்கிற பசங்க என்னன்னா ஹீரோவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதாவது அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க சொல்லி இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஓடிடே அவனுங்கெல்லாம் டாடா சொல்லிட்டு கிளம்பிடுறானுங்க. இருந்தாலும் ஹீரோ இந்த பையனை மட்டும் என் கூட வரியான்னு கேட்கவும் பரவாயில்ல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ இவன் சோகமாக போகிறது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு நடந்ததை நினச்சி ஹீரோ அவங்க அப்பாவுக்கு தேங்க் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் வானத்தில் ஏதோ ஒன்று வெடிக்கிற மாதிரி கேட்கும். யாரா நீங்கன்னு ஹீரோ கேட்கவும் லெங் பூஃபாங்னு ஒரு பையன் சொல்லவும் லெங் புட்டிங்னு ஒரு பொண்ணு சொல்லுவா. நாங்க தான் டபுள் லெங் அப்படின்னு இவங்க காமெடி பண்றது ஹீரோக்கு யாரா நீங்கன்னு தோணும். சரி பொண்ணே இந்த மான்ஸ்டர் நீ தான் கொன்னியான்னு பையன் கேட்கவும் ஆமா அடே நான் ஒரு பையன் தான் ஹீரோ சொல்லவும் இந்த பொண்ணுமே ஹீரோ உத்து பார்த்து கண்டிப்பா இவன் பையன் தான் கன்ஃபார்ம் பண்றா. சரி பையா அது நீ எனக்கு வித்துறியான்னு இந்த பையன் கேட்கவும் நான் இதை விற்கலாமான்னு ஹீரோ ஷாக்காரான். ஆமா கண்டிப்பா உன்னால விற்க முடியும்னு இவன் சொல்லவும் ஆமா இதை வித்தா நிறைய காசு கிடைக்கணும் இந்த பொண்ணு எவ்வளவோ சொல்ல வரும். இவன் வாயை புத்திட்டு என்னால இதுக்கு ஒரு கோல்டு காயின் தர முடியும்னு இந்த பையன் சொல்லவும் இந்த பொண்ணு அவனை அடிச்சுட்டு ஏமாத்த பாக்காதான்னு சொல்லவும் சரி நான் ஒரு 3 கோல்டு காயின் தரேன், இதுக்கு மேல அதிகமா எங்கேயும் வாங்க மாட்டாங்கடான்னு இந்த பையன் சொல்லவும் ஓ இந்த மான்ஸ்டருக்கு காசுலாம் தருவாங்களா, அப்பனா என்னால இதுக்கப்புறம் பணம் சம்பாதிக்க முடியும்னு ஹீரோ நினைச்சிட்டு சரிங்கவும் இவனுமே காசை வாங்கிட்டு உடனே அந்த பள்ளியுமே ஆட்டையை போட்டுறான். அது மட்டும் இல்லாம இவங்க எப்பவும் போல ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறாங்க. இருந்தாலும் இவங்க பண்றது ஹீரோக்கு யாரா நீங்கன்னு ஃபீல் ஆயிரும். அம்மா நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும் நீ ஸ்ட்ராங்கான மாதிரி தெரியுதுன்னு அம்மா கேட்கவும் பின்ன எவ்வளவு ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இருந்தாலும் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுமான ஹீரோ சொல்லவும் சரி எல்லாம் நல்லதுக்கு தானே இவங்க பண்றாங்கன்னு அம்மா சொல்லவும் ஹீரோமே அம்மாக்காக நிறைய கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா ஒரு லெட்டருமே அம்மா கொடுத்துருக்காங்களாம். பச்சான் இந்த கயிறை வந்து வாங்கிக்கோன்னு அம்மா கூப்பிடுவோம் என்னதுமா இதுன்னு ஹீரோ கேட்குறான். இதால உன்ன பாதுகாப்பா பாத்துக்க முடியும்டான்னு அம்மா சொல்லவும் ஹீரோவுமே சரி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் என்னதாம்மா எழுதினாருன்னு கேட்கவும் அவர் ஒன்னதான் புகழ்ந்து எழுதியிருக்காரான்னு அம்மா சொல்லவும் அப்படியா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லவும் என்னடா உனக்கு அவர் பிடிக்கலையான்னு அம்மா கேட்கவும் இல்லையா அவர் ரொம்ப நல்லவரு ஆனா எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உருனே வச்சிருப்பாருமான்னு ஹீரோ கவலையாகவும் அம்மா ஹீரோ கையில இருக்கிற ரிங்க பார்த்து எங்க இருந்துடா கிடைச்சதுன்னு கேட்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்கன்னு ஹீரோ சொல்லவும் நான் அதை பார்க்கலாமான்னு அம்மா கேட்கவும் ஹீரோவுமே சரின்னு அவங்க கையில கொடுப்பான். இதுல ஏதோ எழுதிருக்காங்களே என்ன மறந்துடாதீங்களா, ஏதாவது ஒரு பொண்ணு கொடுத்த மாதிரி தெரியுதுன்னு அம்மா கேட்கவும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு ஹீரோ கேட்கவும் சரி இதை பத்திரமா பார்த்துக்கூடான்னு அம்மா கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் ஹீரோ இதுக்குள்ள என்ன எழுதிருக்கனே படிச்சு பாக்குறான். கயர் 4வது டெஸ்ட்டுக்கு நீ தயாராயிட்டியான்னு ஒரு வாய்ஸ் கேட்கவும் ஹீரோயினுமே ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறா. சரி இப்போ நடக்க போற டெஸ்ட்னால உன்னோட பார்வையை நீ இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு ஃபுல்லாமே நம்ம ஹீரோட நினைப்பு தான். ஸோ அழுதுட்டே அவன் சரிங்கிற மாதிரி தலையாட்டுவா. ஸோ அவங்களுமே ஹீரோயினுக்கான டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவாங்க.
இந்த நிலா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு, கண்டிப்பா நீயும் அதை தானே நேரத்துக்கு பார்த்துட்டு இருப்பேன்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும் அவனுக்கு அப்படி இல்லைங்கிற மாதிரி நிறைய சிம்டம்ஸ் தெரியுது. ஆனா இப்போ ஒரு வருஷம் ஓடி போயிற கோச்சன், இந்த 3 சிட்டி இனிமே உனக்கு நிறைய சேலஞ்சு தரப்போகுது. போன வருஷம் நீ என்ன கத்துக்கிட்டியோ அதை எனக்கு காட்டுன்னு அப்பா சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோவுமே என்ன டெஸ்ட் அவர் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு போயிட்டு இருக்கவும் ஹீரோவை பாக்குற எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு வால்லாம் வச்சிருக்குங்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஹீரோ என்னன்னா நைட் டெம்பிள் பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவான். மூன் சிட்டியோட நைட் டெம்பிள் நான் வந்துட்டேன்டான்னு ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது guys. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஹீரோ அவங்க அப்பாவோட ட்ரைனிங் முடிச்சுட்டு திரும்ப சிட்டிக்கு வந்திருப்பான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோக்கு இதெல்லாம் விற்க முடியும்னு. அப்புறமா அவங்க அம்மாவை பார்க்க போயிருப்பான். அதே நேரத்தில் நம்ம ஹீரோனுக்கு என்னன்னா ஒரு டெஸ்ட் பண்றங்கிற பேர்ல அவளோட பார்வையவே அவனுங்க புடுங்கிருப்பானுங்க. அது போதாதுன்னு இப்போ ஒரு வருஷம் வேற ஓடிடுச்சு. ஹீரோ மூன் சிட்டியில் இருக்கிற நைட் டெம்பிளுக்கு வந்திருக்கான். ஸோ என்னெல்லாம் ஆக போறதுங்கிறது என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்றேன்.